மே 18. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. பாட்டியின் ஆராய்ச்சி. இன்றைய வேத வாசிப்பு செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 20 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறிப்பு வசனம்: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்திருப்பார். செப்பனியா 3:17. எமோரி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் MRI ஸ்கேன் மூலம் பாட்டிமார்களின் மூளையை ஆய்வு செய்தனர். அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய மகனுடைய போட்டோவையும் பேர குழந்தையின் போட்டோவையும் அவர்களுக்கு அறிமுகமில்லாத இன்னொரு குழந்தையின் போட்டோவையும் காண்பித்து அவர்களின் உணர்ச்சி அனுதாபங்கள் பரிசோதிக்கப்பட்டது. அதில் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை விட தங்கள் பேர பிள்ளைகளின் மீதான புரிதல் அனுதாபங்கள் அவர்களுக்கு அதிகம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுடைய சொந்த பிள்ளைகளை காட்டிலும் பேர பிள்ளைகள் அதிக அபிமானமாக பாசத்துடன் தெரிவதால் இதனை கியூட் ஃபேக்டர், அழகான காரணி என்று அழைக்கின்றனர். இதிலென்ன ஆச்சரியம் என்று நீங்கள் சொல்வதற்கு முன்னால் அந்த ஆராய்ச்சியை செயல்படுத்திய ஜேம்ஸ் ரில்லிங் என்பவரின் கூற்றை கேட்போம். அவர், அவர்களின் பேர குழந்தை சிரிக்கும் போது பாட்டியும் சிரிக்கிறாள். அவர்களின் பேர குழந்தை அழும்போது பாட்டி அதன் வலியையும் வேதனையையும் உணருகிறாள் என்று சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்க்கும் போது அவருடைய MRI ஸ்கேனை ஒரு தீர்க்கதரிசி வரைகிறார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்கிறார். அதனை சிலர் வேறு விதமாகவும் மொழிபெயர்க்கின்றனர். நீ அவருடைய இருதயத்தை திருப்தி அடையச் செய்வாய். அவர் கெம்பீரமாய் பாடுவார். ஒரு அன்பான பாட்டியாய் தேவன் நம்முடைய வேதனையை அறிகிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். நாம் சோர்வுறும் போது நம்மை குறித்த தேவனுடைய உணர்வுகள் மெய்யானவைகள் என்பதை நினைவு கூறுவது நல்லது. அவர் நம்மை பொருட்படுத்தாமல் எங்கேயோ தூரத்தில் வாழும் தேவன் அல்ல. அவர் நம்மில் மகிழ்ந்திருக்கிற தேவன். இது அவரை நாம் கிட்டிச் சேருகிற நேரம். அவருடைய புன்னகையை உணர்வோம். அவர் பாடலை கேட்டு ரசிப்போம். தேவனுடைய மகிழ்ச்சியை நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கிறீர்கள்? அது உங்களை எவ்வாறு உணரச் செய்கிறது? அன்பான தேவனே, நீர் என் மீது மகிழ்ந்திருப்பதை உணர எனக்கு உதவி செய்யும். ஆமென்.